ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் காலத்தின் கட்டாயம். உலகில் உள்ள அனைத்து மனித இனங்களும் பல்வேறு சிக்கல்களை அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றும் சில இனங்கள் தங்க இடமின்றி, உண்ண உணவின்றி, முன்பு தாங்கள் வாழ்ந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனிமேல் வாழவே முடியாதா என்ற துயரத்தில் வாழ்க்கையை கடத்தி கொண்டு வருகின்றனர். தமிழினமும் சில வருடங்களுக்கு முன்பு அப்படித்தான் கேட்க நாதியற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதன் வெளிப்பாடுதான் 2009 நிகழ்ந்த தமிழினப் படுகொலை. அப்போதுதான் தமிழனுக்கு பொறி தட்டியது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழன் தான் தனது சொந்த நிலத்திலேயே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதை உணரத் தொடங்கினான். உலகின் மூத்த இனம், உலகிற்கு அனைத்தையும் அறவழியில் கற்றுக் கொடுத்த இனம் எப்படி வீழ்த்தப்பட்டது, இதற்கு யார் காரணம் என்றும் தமிழினம் பேராபத்தில் உள்ளதை அறிந்தும் சில தமிழர்கள் தமிழின விடுதலைக்காக களமிறங்கினர். அதில் ஒருவர்தான் ஆய்வறிஞர் முனைவர் திருமிகு பாண்டியன் ஐயா அவர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட யார் தமிழர் என்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாத சூழலில் பிற அமைப்புகள் இருந்த வேளையில் தமிழை தாய்மொழியாக கொண்ட, தமிழ்குடியில் பிறந்த தாய் மற்றும் தந்தைக்கு பிறப்பவர்களே தமிழர்கள் என்று தமிழருக்கான சரியான வரையறையை வழங்கினார். தமிழ் குடிகளுக்குள்ளேயே சிறு மாற்றங்கள் இருந்தாலும் தமிழினத்திற்கென்று தனித்த வரலாறு, வழிபாடு, கலாச்சாரம், பண்பாடு என பல்வேறு விடயங்கள் கண்டிப்பாக அடங்கியிருக்கும் என்பதை உணர்ந்து அதன் உண்மைத்தன்மையை ஆய்ந்தறியத் தொடங்கினார். அப்போதுதான் கடந்த 700 ஆண்டுகளாக தமிழன் தமிழ்நாட்டை ஆளவில்லை என்பதையும், தமிழினத்தை சுற்றி பின்னப்பட்ட சதிவலைகள் என்ன என்பதையும், தமிழினம் மட்டுமல்ல உலகமே பேராபத்தில் உள்ளது என்பதையும், அது ஒரு இனக்குழுவின் வழிநடத்துதலால் அழிவு பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதையும் துல்லியமாக கணித்துச் சொன்னார். இதையெல்லாம் மீட்டெடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். வரலாற்றை மறந்த எந்த ஒரு இனமும் அழியும் என்பதே சத்தியமான உண்மை. முனைவர் திரு பாண்டியன் ஐயா தமிழினத்திற்காகவும் உலக மானுடத்திற்காகவும் செய்த பங்களிப்புகளை மிகச் சுருக்கமாக காண்போம். தமிழ் மொழிக்கும் உலக மொழிகளுக்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தார். தமிழரின் ஆதி வாழ்வியல் முறையான ஆசீவக சமயத்தை முழுமையாக மீட்டெடுத்தார். மேலும் தமிழ் கடவுளர்களின் உண்மை வரலாற்றை மீட்டெடுத்தது, தமிழரின் வழிபாட்டை மீட்டெடுத்தது, தமிழ் குடிகளின் வரலாற்றை மீட்டெடுத்தது, உலக மானுட வரலாற்றை கணிசமான அளவில் மீட்டெடுத்தது, மறைக்கப்பட்ட தமிழரின் மகாபாரதம் மற்றும் ராவணிய வரலாற்றை மீட்டெடுத்தது, யுகக் கோட்பாட்டை கட்டுடைத்து சத்தியுகத்தை முன்னறிவித்தது, இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், ஜெயின மதம் போன்ற உலக சமயங்களின் உண்மை வரலாற்றை ஆய்ந்து நிறுவியது, தமிழரின் விண்ணியல் வரலாற்றை மீட்டெடுத்தது, ராசி நட்சத்திரங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டது, மீனயுக பிறப்பை கண்டது, தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகைகள் மற்றும் திருவிழாக்களின் பின்னால் உள்ள உண்மை வரலாறு, தமிழினத்தை சுற்றி பின்னப்பட்டுள்ள ஆரிய திராவிட மற்றும் உலக யூதர்களின் சதித்திட்டங்களை வெளிச்சம் போட்டு காட்டியது, தமிழ் மொழிக்கு வரலாற்றை தக்க வைக்கும் பண்பு உள்ளது என்பதை பல சொற்களின் மூலம் ஆய்ந்து நிறுவியது. உண்மையான வரலாற்றை தங்களின் சந்ததிகளுக்கு மட்டும் புரியும் வகையில் யூதர்களின் தற்கால ஓலைச்சுவடிகளான திரைப்படங்களை டீகோட் செய்து பல உண்மையான சரித்திரத்தை மீட்டெடுத்தது. இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்கள் என்பதை ஆய்ந்து நிறுவியது. 24 தீர்த்தங்கரர்கள், 12 ஆழ்வார்கள், 12 அப்போஸ்தலர்கள், தசாவதாரங்கள் ஆகியவற்றில் மறைக்கப்பட்ட உண்மை பின்னணியை கண்டு சொன்னது. திருக்குறள் எனும் திருவின் கூறலை எழுதியது திருவள்ளுவர் எனும் திருவல்லவர் என்பதை பல ஆதாரத்தோடு சரியாக ஆய்ந்து நிறுவியது. சிவனின் முதல் தமிழ்ச்சங்கம், முருகனின் 2ஆம் தமிழ்ச்சங்கம், திருமாலின் 3ஆம் தமிழ்ச்சங்கம் மற்றும் பாண்டித்துரை தேவரின் 4ஆம் தமிழ்ச்சங்கத்திற்கு பிறகு இந்த 5வது யுகமான சத்தியுகத்தில் 5ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பது என தமிழினத்தின் உண்மையான விடுதலைக்காகவும் உலக மக்களின் விடுதலைக்காகவும் அழிவில்லா ஆன்மீக ஆட்சியை அமைக்க நமக்காக இந்த சத்தியோகத்தில் பிறப்பெடுத்தவர்தான் ஆய்வறிஞர் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் நோக்கம் என்பது தெலுங்கர்களிடமிருந்து தமிழ்நாட்டையும், யூத பிராமணர்களிடமிருந்து இந்தியாவையும், உலக யூதர்களிடமிருந்து இந்த பூமி பந்தை மீட்டு நமது கடவுளர்கள் அமைத்து கொடுத்த தமிழரின் வாழ்வியல் முறையான ஆசீவகத்தை மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையாக நடைமுறைப்படுத்தி அவர்களை செம்மையாக வாழச் செய்தல் என்பதே. தமிழினத்தை மீட்க தூய உள்ளத்தோடு அறிவாயுதம் ஏந்தி போராடும் ஒரே அமைப்புதான் 5ஆம் தமிழ்ச்சங்கம் எனும் தமிழர்களுக்கான இனவியல் அமைப்பாகும். நாம் ஆட்சி அமைத்தால் நாம் என்னவெல்லாம் செய்வோம் என்பதை புரிந்து கொள்ள
முதன்மையான சில கொள்கைகளை மட்டும் இப்போது பார்ப்போம். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்க்குடியில் பிறந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறப்பவர்களே தமிழர்கள். அவர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அதாவது கடந்த 700 ஆண்டுகளாக தமிழன் தமிழ்நாட்டை ஆளவில்லை என்பதால், அன்றிலிருந்து இன்று வரை நாம் தெலுங்கர்களுக்கு கீழ் அடிமையாக வாழ்ந்து வருவதால், அதனால் தமிழினமும் தமிழ்நாடும் அழிக்கப்பட்டு வருவதை உணர்ந்துள்ளதால், தெலுங்கர்களிடமிருந்து தமிழ்நாட்டையும் தமிழினத்தையும் காப்பாற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒரு தூய தமிழனை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்பதால், இது 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் முதன்மை மற்றும் முக்கியமான கொள்கையாக விளங்குகிறது. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்பதால், தமிழ் கோயில்கள் அனைத்தும் தமிழரின் வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடியது என்பதால், தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை 5ஆம் தமிழ்ச்சங்கம் கைப்பற்றிய உடனே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களும் ஆசீவக முறைப்படி சீர்திருத்தப்பட்டு பாதுகாக்கப்படும். அங்கு தமிழர்களால் தமிழில் மட்டுமே வழிபாடுகள் நடத்தப்படும். கல்வி என்பதே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை. கல்வியின் உண்மையான நோக்கம் அறியாமை எனும் இருளில் இருந்து அறிவு எனும் வெளிச்சத்தை அடைவது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். இந்த உண்மையான அடிப்படையை கொண்டு கல்வி என்பது சுமையல்ல, சுகம் என்ற எண்ணத்தை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் விதைக்கும் வகையில் தமிழ் சித்தர்கள் வழங்கிய முறையான 18 ஆண்டுகள் உறைவிட குருகுல கல்வியை அனைத்து மாணவர்களுக்கும் முழுமையாக அரசாங்க செலவில் தரமான முறையில் வழங்க வழிவகை செய்யப்படும். நோய்க்கேற்ற மருத்துவம், அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவ முறை நடைமுறைப்படுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து தமிழரின் பாரம்பரிய உணவு முறையின் மூலம் நம் மக்கள் ஓர் ஆரோக்கியமான சமூகமாக மாற்றப்படுவர். கல்வியும் மருத்துவமும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை என்பதால் அது வியாபாரம் அல்ல என்ற புரிதலை ஏற்படுத்தி, கல்வியையும் மருத்துவத்தையும் அரசாங்கம் மட்டுமே வழங்கும்படியான முறைமை கொண்டுவரப்படும். அனைவருக்கும் சமமான நீதி மற்றும் உடனடி தீர்வு கிடைக்க நடமாடும் நீதிமன்றங்கள் கொண்டுவரப்படும். அதாவது குற்றங்கள் மற்றும் பிரச்சனைகள் நடைபெறும் இடங்களுக்கே நேரடியாக சென்று முறையான விசாரணை நடத்தி உடனடி நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய நடமாடும் நீதிமன்றம், அதாவது மொபைல் கோர்ட் முறை கொண்டுவரப்படும். தாமதமான நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதியே. நீதியை தேடி மக்கள் அலைய வேண்டிய நிலையை மாற்றி நீதியே மக்களை தேடி வரும் ஒரு புதிய மாற்றமாக அமைக்கப்படும். மதிப்பற்ற காகித பணம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு மதிப்புடைய தங்கம், வெள்ளி மற்றும் தாமிர நாணயங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். உடலுக்கு தீமை தரும் காய்ச்சிய மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு தென்னங்கள், பனங்கள் மற்றும் திராட்சை பழச்சாறு போன்ற இயற்கை பானங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பின்படி அனைத்து துறைகளிலும் அரசு பணிகள் வழங்கப்படும். மேலும் அனைத்து தமிழ்க்குடிகளும் உயர்வானவர்கள் என்பதால் எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி போன்ற பெயர் கொண்ட பகுப்புகள் நீக்கப்படும். ஆசீவக நூலான திருக்குறள் எனும் திருக்கூறலை அடிப்படையாக கொண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் அணு உலைகள் நிரந்தரமாக மூடப்பட்டு காற்று, நீர் மற்றும் சூரிய ஆற்றலை கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படும். கிராமிய கூட்டுறவு பொருளாதாரம் எனும் திட்டத்தின் மூலம் தனிநபர்களின் பொறுப்பை குறைத்து சமூக பொறுப்பாக மாற்றி இயக்கப்படும். சான்றாக கால்நடை வளர்ப்பது, வேளாண்மை செய்வது. பிற மொழி இனங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை தடை செய்யப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சமஸ்கிருத மொழி முற்றாக தடை செய்யப்பட்டு தமிழ் மொழியில் மட்டுமே மந்திரங்கள் ஓதப்படும். அதிலும் பிறப்பால் தமிழர்கள் மட்டுமே பூசைகள் செய்வார்கள். மனித நாகரிகத்திற்கு எதிரான குற்றங்கள் அனைத்தும் பெருங்குற்றங்களாக கருதப்பட்டு அவைகளுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். நடைமுறையில் உள்ள அனைத்து சட்டங்களும் சீர்தூக்கி பார்த்து அவை மேம்படுத்தப்படும். காலம் மற்றும் தேவைக்கு ஏற்ப புதிய சட்டங்கள் இயற்றப்படும். தமிழகம் இழந்த பகுதிகள் மீட்கப்படும். இயற்கை வளங்களை அளிக்காமல் நுகரும் வழிமுறை கடைபிடிக்கப்படும். பிற மாநிலத்தவர்கள் தமிழக மக்களின் உரிமைகளுக்கு மரியாதை கொடுக்காத பட்சத்தில், அதற்கு மத்திய அரசு நிவாரணம் செய்யாத பட்சத்தில், அந்த சிக்கல் தீரும் வரை மத்திய அரசுக்கு செலுத்தும் அனைத்து வரிகளும் நிறுத்தி வைக்கப்படும் என இதுபோன்று பல கொள்கைகள் உள்ளது. அரசியல் என்பதில்தான் அந்த மக்களின் நலன், கல்வி, மருத்துவம், வாழ்வியல் ஆகியவை அடங்கியுள்ளன. அவை மக்களாட்சி மூலமே இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அதை விடுத்து கொள்கை எதுவுமின்றி வெறும் கட்சிகளுக்கு மட்டும் வாக்களிப்பதுதான் உண்மையான மக்களாட்சியா? மக்களுக்கான அல்லது மண்ணுக்கான கொள்கைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு இரு கட்சி முறை, பல கட்சி போட்டி, ஓட்டுக்கு பணம், குடும்ப அட்டைக்கு பணம் தருவது போன்ற செயல்பாடுகள் அனைத்தும்
மக்களாட்சி தத்துவத்திற்கு முரணானவை அல்லவா? அந்தந்த இனத்தை அந்த மக்களே ஆள்வதுதான் அடிப்படை அறம். அதை விடுத்து ஒரு இனத்தின் இறையாண்மைக்கு எதிராக அந்த மக்களின் வரலாற்று உண்மைகளை மறைத்து கட்சி என்ற போர்வையில் அதிகாரம் செய்வதல்ல சனநாயகம். சிலர் நான் திமுகவிற்குத்தான் வாக்கு செலுத்துவேன், ஏனென்றால் வேறு வழியில்லை என்பதால்தான் நாங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்கின்றனர். சிலரோ இந்த 5 ஆண்டுகளில் இவர்களால் பல கொடுமைகளை மக்கள் சந்தித்து விட்டனர், எனவே இம்முறை எமது வாக்கு தளபதி விஜய் அவர்களுக்குத்தான் என்கின்றனர். சீமான் அவர்களோ தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ் தேசியம் என்ற பெயரில் சௌராஷ்டிரர்கள், தெலுங்கர்கள் இல்லை, நாங்கள் அப்படி தொட்டிநாயக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டிலே தெலுங்கு பேசுவோம். எங்களுக்கு தெலுங்கு பேசுவதோ படிப்பதோ பேச தெரியும், படிக்க தெரியாது, அதுக்கு எழுத்து தெரியாது. இப்போ நீங்கள் தெலுங்கரா தமிழரா? நான் தமிழர், வீட்டில் தெலுங்கு பேசுவோம். அதை ஏற்பாங்களா? என்னங்க இப்போ அதை ஏற்பாங்களா? இப்போ நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க இல்லையா, தெலுங்கு பேசுகிறவர்கள் தெலுங்கர்கள் தான், அவங்க எப்படி தமிழர்? இப்போ ஏன் 6 பிராமணர்களையும் கூட வேட்பாளர்களாக களமிறக்கியுள்ளனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ள வேட்பாளர்களில் 6 பேர் பிராமண சமுதாயத்தினர். சென்னை டி நகரில் அனுஷா, மயிலாப்பூரில் அருண், சைதாப்பேட்டையில் ஸ்ரீவித்யா, ஆலந்தூரில் மகாலட்சுமி, மதுரவாயலில் ரேவதி, மயிலாடுதுறையில் காசிராமன் என 6 தொகுதிகளில் பிராமண சமுதாயத்தினர் போட்டியிடுகின்றனர். திமுக தெலுங்கர்களின் கூடாரம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையில் இம்முறை அனைத்து தெலுங்கு அமைப்புகளும் அவர்களுக்கே ஆதரவு தெரிவித்துள்ளனர். வை. கோபால்சாமி நாயுடுவின் அமைப்பு, விஜயகாந்த் அவர்களின் மனைவியான பிரேமலதா நாயுடு இவர்களின் கூட்டணி, இந்த கூட்டணியில் கூட இவர்கள் 8 சீட்டு வாங்கியுள்ளனர். அந்த 8இல் அவர்களையும் உட்பட மொத்தம் 5 நாயுடுக்கள், அதாவது தெலுங்கர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன், இவரும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தெலுங்கர்தான். அதனால்தான் திராவிடத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். மேலும் பல தெலுங்கு வணிகர்கள், தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் என பலரும் இன்று அணிதிரண்டுள்ளனர். இவர்களுக்கு மாற்று நடிகர் விஜய்தான் என்று நீங்கள் நினைக்கலாம். அங்கும் தெலுங்கு லாபிதான். ஏன், விஜயே ஒரு கன்னட தெலுங்கர்தான். அதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்களும் 5ஆம் தமிழ்ச்சங்கமும் வெளியிட்டுள்ளது. மேலும் அவரின் தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் என்பவரும் தெலுங்கர்தான். இவர்கள் கட்சியில் அறியப்பட்ட நபராக விளங்குபவர்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இவரும் தெலுங்கு ரெட்டியார் சமூகம்தான். இவரின் மனைவி மற்றும் அவரின் தந்தையான மார்ட்டின் குடும்பத்தை பற்றி நீங்கள் எண்ணி பாருங்கள், எப்பேற்பட்ட லாபி உள்ளது என்பது விளங்கும். மேலும் விஜயின் அரசியல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி, இவரும் தெலுங்கர்தான். நீங்கள் பிஜேபி கட்சியை எடுத்தாலும் எல்முருகன் தொடங்கி ராம ஸ்ரீனிவாசன் வரை, அதாவது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது போல எங்கும் தெலுங்கர் எதிலும் தெலுங்கர் என்பது போன்ற பேராபத்தான சூழலில்தான் தமிழ்நாடும் தமிழினமும் உள்ளது. எம்.ஆர். ராதாவின் மகன் ராதாரவி சொன்னது நினைவுள்ளதா? நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், நான் தெலுங்காரன். ஏன்னா நாம் திராவிடம் நமது. இந்த தமிழ்நாடு தெலுங்கர்கள் இல்லை என்றால் எப்படி வளரும்? சினிமா உலகமே இருக்கட்டும், அதில் அதிகமாக இருந்தவர்கள் தெலுங்கர்கள் தானே. நம்முடைய இனத்தை யார் ஆதரிக்கிறார்களோ, ஆதரவு தெரிவிக்கிறார்களோ, அவர்கள்தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. பெருமைக்கில்லை, தமிழ்நாட்டின் மந்திரி சபையை அமைப்பதற்கு ஒரு பெரிய தூணாக இருப்பது தெலுங்கு இனம். தெலுங்கர் இனம் இல்லை என்றால் அமைக்க முடியாது. ஏன்னா இப்படி ராதாரவி சோழனை அமைக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், தேனியிலேருந்து நீங்கள் அந்த பக்கமெல்லாம் எடுத்துக்கொண்டால் திண்டுக்கல் வரை தெலுங்கு பேசுபவர்கள் தான் நிற்கிறார்கள் தேர்தலில். கிருதேவராயெல்லாம் இல்லைன்னா மதுரை என்ற ஊரே டெவலப் ஆகிருக்காது. இது மட்டுமல்ல, தற்போது தமிழர்கள் மீண்டெழத் தொடங்கிவிட்டதால் தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கர்கள் தங்களின் சுயரூபத்தை காட்டவும் ஆரம்பித்து விட்டனர். அதில் ஒரு சில காட்சிகளை பாருங்கள். நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல. 5ஆம் சங்கம்னா என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்னையா அது வயசுல, இந்த வயசுல இந்த மண்ணிலே தெலுங்கு மக்களாகிய நாங்கள் தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாழ்ந்து வருகிறோம். எங்களை எல்லாம் வந்தேரிகள், வேற்று இனத்தவர்கள் என்ற வசப்பாடினால் தமிழ்நாடு மீண்டும் ஒரு தெலுங்கு நாடாக அமைவதற்கான காலச்சூழல் ஏற்படும் என்பது இந்த கட்டபொம்மனுடைய நினைவு நாளிலே பறைசாற்றுகின்றோம். தமிழ்நாட்டில் 40% விழுக்காடு தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து வரும் சூழ்நிலையில்
இங்கே தெலுங்கை எங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. இரண்டாவது விருப்ப பாடமாக தெலுங்கை பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வந்து அனைவருக்கும் தெலுங்கை படிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நமது தெலுங்கு பேசக்கூடியவர்கள் குறைந்தது ஒரு 20 எம்எல்ஏக்களை நாம் பிஜேபி கட்சியிலிருந்து உருவாக்க வேண்டும். மணிக்கணக்கிலே தெலுங்கிலையும் பேச முடியும், இருந்தாலும் சரளமாக தமிழிலே சில விஷயங்களை சொல்லிவிடுகிறேன். தெலுங்கு பேசுகின்ற அத்தனை பேரையும் காப்பாற்றுகின்ற பாதுகாக்கின்ற ஒரு கட்சி பிஜேபி. தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்தும் திராவிட இயக்கம் அப்படின்றது, திராவிட கட்சிகள்ன்றது இன்னும் ஒரு 5 வருஷத்துல காலி ஆகிடும். ஆமாம், காலி ஆகிடும். ஆனால் என்ன ஆகுன்னா, நாயுடு நாயக்கருக்குன்னு ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையோ ஒரு புரட்சி படையோ உருவாகும். நீங்கள் எப்படி அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் இவ்வளோ 1.5 லட்சம் தமிழர்களை இன்றைக்கி கொள்றதுக்கு காரணமாக அமைஞ்சிங்களோ, அந்த மாதிரி இங்கே நம்ம ஆட்சியும் சாக போகிறோம். தெலுங்கர்களை புறந்தள்ளி விட்டு ஒரு தமிழ் வரலாறு எழுதுவது என்பது அது உண்மை வரலாறு இருக்காது. பிறமொழியாளர்களை எல்லாம் தமிழர்கள் அல்லன்னு சொல்லி சீமானிசம் பேச பேச தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாருன்னு தமிழர்களே வந்துங்க இங்கே சிறுபான்மை சமூகங்கள் ஆகிடுவாங்க. நிறைய பேர் 5ஆம் தமிழ் சங்கம், 8ஆம் தமிழ் சங்கம், நிறைய பேர் ஏதோ நம்ம அடிச்சா வாங்கிட்டே இருக்கிற ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு சேனல்ல தினந்தோறும் மைக்க போட்டு விதை போட்டு பேசிட்டு இருக்காங்க. தமிழர் தமிழர் ஒன்னும் ஆகாது தம்பி, பப்பெல்லாம் எங்கிட்ட வேகாது, வாழ்தான். நாங்க விஜயநகர பேரரசு, திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேட்கிறேன். எங்களுக்கு ஆதரவா வாயை திறக்காதவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உன் மூக்க நான் அழுத்தி பிடிச்சனா வாயை திறப்பியா மாட்டியா? கண்டிப்பா திறப்ப. இவர்களெல்லாம் தற்போது வேட்பாளர்கள். இவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டு வென்று வந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் என்பதை அனைத்து தமிழர்களும் சிந்திக்க வேண்டும். கடந்த 700 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளவில்லை என்பதாலும், அன்று முதல் இன்று வரை தெலுங்கர்களே நம்மை ஆண்டு கொண்டிருப்பதாலும், இதனால் தமிழ்நாடும் தமிழினமும் பெரும் ஆபத்தான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டையும் தமிழினத்தையும் பாதுகாக்க ஒரு புதிய மாற்று சக்தியாக தமிழக அரசியல் களத்தில் திகழ்வதுதான் 5ஆம் தமிழ்ச்சங்கம் எனும் தமிழினத்திற்கான இனவியல் அமைப்பு. தமிழர் வரலாறு, தமிழ் குடிகள் வரலாறு, தமிழர் வாழ்வியல் முறை, வழிபாடு என தமிழரின் அனைத்து விழுமியங்களை மீட்டெடுத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் குடிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கான பட்டயப்படிப்பு வகுப்பை நடத்தி அந்த வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களாக தமிழ்நாடு முழுவதிலும் பல தொகுதிகளில் களமிறக்கியுள்ளது. சென்னை பகுதியை முதல்ல வாசிக்கிறேன். விகிர்தன், அவர் வள்ளுவர்குடி, கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர், புல்லாங்குழல் சின்னத்தில் நிற்கிறார். சந்திரசேகர், வன்னியர்குடி, விருகம்பாக்கம் தொகுதியில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். ராஜேஷ், மருத்துவர்குடி, தியாகராய நகர், அதாவது டி நகரில் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் நிற்கிறார். சென்னை பகுதியில் 4வது வேட்பாளராக முத்துசெல்ல பாரதி, மறவர்குடி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், இவர் கேரம்போர்டு சின்னத்தில் நிற்கிறார். அடுத்தது செங்கல்பட்டு பகுதி, வெற்றிவேல், இவர் கவுண்டர், பல்லாவரம் தொகுதியிலே புல்லாங்குழல் சின்னத்தில் நிற்கிறார். இசக்கியப்பன், ஆசாரிக்குடி, செங்கல்பட்டு தொகுதியில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். அடுத்தது சந்திரன், கவுண்டர்குடி, திருப்போரூரில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். விழுப்புரம் பகுதி தங்கராசு, பறையர்குடி, வானூர் தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னத்தில். சந்திரன், பறையர்குடி, திண்டிவனம் தொகுதி, கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். ரவிச்சந்திரன், வன்னியர்குடி, திருக்கோயிலூர் தொகுதி, கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். ரஞ்சிதா, வன்னியர்குடி, மயிலம் தொகுதியில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். பிரவீன், வன்னியர்குடி, விழுப்புரம் தொகுதி, இரட்டை கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் நிற்கிறார். சக்திவேல், குயவர்குடி, விக்கிரவாண்டி தொகுதி, கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார். ரமேஷ், வன்னியர்குடி, செஞ்சி தொகுதி, கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். கள்ளக்குறிச்சி பகுதியில் வசந்தகுமார், பறையர்குடி, கள்ளக்குறிச்சி தொகுதி, கப்பல் சின்னம். கவிக்குயில், பறையர்குடி, சங்கராபுரம் தொகுதி, கப்பல் சின்னத்தில். மணிகண்டன், துளுவ வேளாளர், உளுந்தூர்பேட்டை தொகுதி, கப்பல் சின்னத்தில். செந்தில்குமார், துளுவ வேளாளர், ரிஷிவந்தியம் தொகுதி, கப்பல் சின்னத்தில். அடுத்தது சேலம் பகுதியை பார்ப்போம்.
விஜயகுமார் வன்னியர்குடி சேலம் மேற்கு தொகுதி புல்லாங்குழல் சின்னம். கோபிநாத் செட்டியார்குடி வீரபாண்டி தொகுதி கப்பல் சின்னம். சக்திவேல் கொங்கு வேளாளர் சங்ககிரி தொகுதி கப்பல் சின்னம். மணிவண்ணன் வன்னியர் சேலம் வடக்கு பலூன் சின்னம். நாமக்கல் பகுதி நெப்போலியன் பறையர்குடி ராசிபுரம் தொகுதி கப்பல் சின்னம். ஸ்டாலின் பறையர் நாமக்கல் தொகுதி கப்பல் சின்னம். திருச்சி பகுதி சண்முகம் முத்துராஜா சமூகம் மணச்சநல்லூர் தொகுதி கப்பல் சின்னம். ரவிச்சந்திரன் பறையர்குடி துறையூர் தொலைக்காட்சி பெட்டி சின்னம். சுந்தரபாண்டி ராஜா தேவேந்திரகுல வேளாளர் திருச்சி மேற்கு தொகுதியில் நிற்கிறார், வாயு சிலிண்டர். திருப்பத்தூர் பகுதி பூவழகி வன்னியர்குடி திருப்பத்தூர் தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னம். ராஜேஷ் வன்னியர் வாணியம்பாடி தொகுதி கப்பல் சின்னம். பிரியா ராஜேஷ் வன்னியர்குடி ஜோலார்பேட்டை கப்பல் சின்னம். கிருஷ்ணகிரி பகுதியை பார்ப்போம். கணேஷ் மணி வன்னியர்குடி ஓசூர் தொகுதி கேஸ் சிலிண்டர். அனிதா மாயப்பெருமாள் வன்னியர்குடி பர்கூர் தொகுதி கப்பல் சின்னம். ஜெகன் முதலியார்குடி தடி தொகுதி கம்ப்யூட்டர் சின்னம். தர்மபுரி பெருமாள் வன்னியர் பாலக்கோடு தொகுதி கப்பல் சின்னம். பூமணி பெருமாள் வன்னியர்குடி பெண்ணாகரம் தொகுதி கப்பல் சின்னம். கடலூர் பகுதி ஐயப்பன் வன்னியர் புவனகிரி தொகுதி கப்பல் சின்னம். பிரபாகரன் படையாச்சிக்குடி விருத்தாசலம் தொகுதி கப்பல் சின்னம். பெரம்பலூர் பகுதி சந்திரசேகரன் வன்னியர்குடி குன்னம் தொகுதி மின்கலவிளக்கு சின்னம். ஜெயச்சந்திரன் பறையர்குடி பெரம்பலூர் தொகுதி கப்பல் சின்னம். திண்டுக்கல் பகுதி அசோக்குமார் பிள்ளைக்குடி பழனி தொகுதி கணினி அதாவது கம்ப்யூட்டர். ரகுநாத் கவுண்டர்குடி ஒட்டன் சத்திரம் தொகுதி, இவரும் கம்ப்யூட்டர் அதாவது கணினி சின்னம்தான். மதுரை பகுதி தர்மபிரபு தேவேந்திரகுல வேளாளர் மதுரை மேற்கு தொகுதியில் நிற்கிறார், வைரம் இவருடைய சின்னம். கிரண்யா சந்தோஷ் தேவர் உசிலம்பட்டி தொகுதியில் நிற்கிறாங்க, கப்பல் அவர்களுக்கான சின்னம். விருதுநகர் பகுதி சந்தோஷ்குமார் தேவர்குடியை சேர்ந்தவர், விருதுநகரில் நிற்கிறார், கப்பல் சின்னம். சரவணன் தேவர்குடி சார்த்தூர் தொகுதியில் நிற்கிறார், அவரும் கப்பல் சின்னம்தான். தேனி தொகுதி சந்திரசேகரன் பிள்ளைக்குடி போடி தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னம். பாலன் கள்ளர்குடி கம்பம் தொகுதி கப்பல் சின்னம். கோயம்புத்தூர் பகுதியை பார்ப்போம். வெங்கடாசலம் பரமசிவம் தேவேந்திரகுல வேளாளர் கோவை தெற்கு தொகுதியில் நிற்கிறார், அவருக்கும் கப்பல் சின்னம் தான். உமா பரமசிவம் தேவேந்திரகுல வேளாளர் சிங்காநல்லூர் தொகுதி புல்லாங்குழல் அவருடைய சின்னம். தென்காசி தங்கப்பழம் என்பவர் நாடார்குடி தென்காசி தொகுதி குக்கர் சின்னத்தில் நிற்கிறார். கரூர் தொகுதி பழமுதிர் செல்வன் செட்டியார்குடி கரூர் தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னம். திருப்பூர் ராமகிருஷ்ணன் கொங்கு வேளாளர் குடி திருப்பூர் தெற்கு தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னம். புதுக்கோட்டையில் அடைக்கலராஜ் கவுண்டர்குடி விராலிமலை தொகுதி கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். முத்துக்குமார் ஆசாரிக்குடி புதுக்கோட்டை தொகுதியில் நிற்கிறார், புல்லாங்குழல் சின்னம். கன்னியாகுமரி தினேஷ் முதலியார் நாகர்கோயில் கணினி சின்னத்தில் நிற்கிறார். சிவகங்கையில் ராமநாதன் கள்ளர்குடி காரைக்குடி தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னம். வீரபாண்டி பறையர் மானாமதுரை தொகுதியில் நிற்கிறார், அவருடைய சின்னம் புல்லாங்குழல். ராமநாதபுரத்தில் பார்ப்போம். திலகேஸ்வரன் கோனார்குடி திருவாடானை தொகுதி புல்லாங்குழல் சின்னத்தில் நிற்கிறார். ராஜு தேவேந்திரகுல வேளாளர் பரமக்குடி தொகுதி கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். நாகப்பட்டினம் ஜெய் விஷ்ணுதேவி பறையர்குடி கீழ்வேளூர் தொகுதி கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார். திருவள்ளூர்ல சிவா ஆசாரி மதுரவாயல் தொகுதியில் வீணை சின்னத்தில் நிற்கிறார். தூத்துக்குடி அருணாச்சலம் ஓதுவார்குடி ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அனைத்து தமிழ்குடி உறவுகளும் ஆதரவு தர வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி பெறுபவர் பக்கம் நில்லாமல் அறத்தின் பக்கம் நிற்பதே தமிழரின் பண்பாகும்.
சரியானவற்றின் பக்கம் நின்றால்தான் இந்த உலகமும் சரியாக இயங்கும். எனவே அனைத்து தமிழர்களும் 5ஆம் தமிழ்ச்சங்கத்திற்கும் சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் ஆதரவு தர வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். காரணம், 5ஆம் தமிழ்ச்சங்கம் காலத்தின் கட்டாயமாகும். தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழர்களின் வெற்றி. தமிழ்நாட்டை மீட்போம், தமிழினத்தை காப்போம். மணிவண்ணன் வன்னியர் படையாச்சி. நெப்போலியன் பறையர். சங்கர் பறையர். விஜயகுமார் வன்னியர். சந்திரன் கவுண்டர். சூரியகுமார் கல்லர். சோனைபாண்டி பிள்ளை. சந்தோஷ்குமார் தேவர். பாண்டியராஜன் பண்டாரத்தா. சக்திவேல் கம்மாளர். நிதிஷ் பிள்ளை. ராஜ்குமார் பண்டாரம். தங்கராஜ் பறையர். என் பேர் கார்த்திக் வன்னியர். சந்தோஷ் வேளாளர் முதலியார். பூவழகி வன்னியர். முருகலட்சுமி தேவேந்திர குல வேளாளர். ராதா சைவப்பிள்ளை. ஜெய் விஷ்ணு தேவி திருவாசகம். நான் பறையர் மாமா சாம்பவர். டில்லி வன்னியர். ஜி ரவிச்சந்திரன் வன்னியர். அசோக் நாடா. அருள் நாடார். கிறிஸ்டோபர் நாடா. ராமநாதன் சேர்வை. கல்லர்குடி. மணி ஆறுமுகம். முத்துக்குமார் கம்மாளர்குடி. கோபிநாத் அகரம் பல்லாஞ்சிட்டியார்குடி சேலம் மாவட்டம். ராவணராஜன் இடேர்குடி சென்னை. பூபதி செங்குந்த முதலியார். எம் ரவிச்சந்திரன் எக்ஸ் ஆர்மி பறையன். ஐயா வெங்கட் தேவேந்திர குல வேளாளர். சிவராமகிருஷ்ணன் பிரான்மலை கல்லர். ஐயா கோகுல் கவுண்டர்குடி. எஸ் ரஞ்சித் கல்லர்குடி. ஐயா கவியரசு கொங்கு வேளாளர் கவுண்டர். முதலியார்குடி யுவராஜ். என் பேர் ரமேஷ் கவுண்டர் குடி. அருள் சிங் நாடார்குடி. என் பேர் ஐயப்பன் வன்னியர்குடி. முகிலன் பாண்டிச்சேரி கடல் மீனவர். குமரன் என்கிற முத்துக்குமரன் கடல் மீனவர். என் பேர் ஆதிசக்தி கோனார்குடி. அண்ணா தனசேகர் சைவ வேளாள பிள்ளை. இந்திரன் பறையர்குடி. கே சஞ்சய் பறையர். கிருஷ்ணமூர்த்தி உடையார். சிலம்பரசன் பறையர்குடி. திருவேன் கொங்கு வேளாளர் குடி. மணிகண்டன் துளுவ வேளாளர். முத்துச்செல்ல பாரதி தேவர். என் பேர் அருணாச்சலம் திருநெல்வேலி சைவ வேளாளர் ஓதுவாமூர்த்தி. சரவணகுமார் மறவர். முத்துக்குமார் செட்டியார். குமரவேல் படையாச்சி. அடைகலராஜ் கவுண்டர்குடி. சம்பத்குமார் கொங்கு வேளாளர் கவுண்டர். முனைவர் வெற்றிவேல் முதலியார். விஎன் செந்தில்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குடி துளு வேளாளர் குடி. காளிதாஸ் உடையார் குடி. கார்த்திகேயன் முத்தரையர் குடி. ஐயா ஸ்டாலின் செங்குந்தம் முந்தலியார். பேர் திவாகர் அம்பலகாரர் குடி. என்னோட பேர் கனிவழகன் தேவர் கலர். என் பேர் அரவிந்த். நான் வந்து பறையர்குடி. திலகேஸ்வரன் கோனார். என் பேர் கவிக்குயில் பறையர்குடி. என்னோட பேர் வசந்தகுமார் சரவணன் பறையர்குடி. பேர் வந்து செல்லத்தரசு கல்லர்குடி. எனக்கு பேர் வேலாயுதம் பாண்டியன் குடி பார்க்கவ குல மலைய மன்னர் உடையார்.